சோழ நாட்டின் பொற்காலத்தின் 18வது அத்தியாயம். சேவூர் போரின் தீவிரம். சென்ற அத்தியாயத்தில் பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் போருக்கான பகை நீடிக்கிறது. பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் சோழ நாட்டிற்குள் 2 ஒற்றர்களை செலுத்தி அங்கு நடக்கும் அன்றாட நிகழ்வினை தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதனை கண்ட ஆதித்த கரிகாலன் ஒருவனை கொன்றுவிட்டான். இனி நடக்க இருப்பது, நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிதான். தஞ்சையில் ஆதித்த கரிகாலன் தனது படைத்தளபதியிடம், படைத்தளபதிகளே, பாண்டிய நாட்டு ஒற்றனை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். இல்லை என்றால் இங்கு நடக்கும் திட்டத்தை எல்லாம் வீரபாண்டியன் கண்டுபிடித்து விடுவான். படைத்தளபதி, இவ்விடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டு வாருங்கள், பயிற்சி தளத்திற்கு சென்று பேசலாம். படைத்தளபதி, அங்கு கவனித்தீர்களா? அனைவரும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் மட்டும் தனியாக தென்படுகிறான். ஒருவேளை இவன் பாண்டிய நாட்டு ஒற்றனாக இருக்குமோ? இருக்கலாம் இளவரசே. படைத்தளபதி ஆகிய நான் படை வீரராகிய இவனை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. சரி படைத்தளபதி, படை வீரர்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு வருமாறு கூறுங்கள். படை வீரர்கள் அனைவரும் வருகிறார்கள். பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே நடைபெற இருக்கும் போரில் எனது தந்தையான இந்நாட்டு மன்னரை தலைமை வகிக்கப் போகிறார். நான் படை வீரராகிய உங்களுடன் சேர்ந்து படை வீரராகவே செயல்பட போகிறேன். இளவரசே, என்ன இது? படைத்தளபதி, நான் கூறுவதை மட்டும் கேளுங்கள். அனைவரும் சென்று பயிற்சியில் ஈடுபடுங்கள். தந்தையே, தங்களை கேட்காமல் நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன். நமது படை வீரர்களிடம் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே நடக்க இருக்கும் போரில் எனது தந்தையை தலைமை வைக்கப் போகிறார். நான் ஒரு படை வீரராகவே செயல்பட போகிறேன் என்று கூறியிருக்கிறேன். ஆதித்தா, என்ன இது? தந்தையே, சினம் கொண்டு சீறி வரும் வேங்கையை சிறு துரும்பு தடுப்பது போல் 2 ஒற்றர்களை அனுப்பியுள்ளான் அந்த வீரபாண்டியன். அதை என் மதிக்கொண்டு திசை மாற்றி என் பால் முனையில் அவன் தலையை வைத்திருக்கிறேன். அவனை நம்பச் செய்வதற்காகத்தான் இந்த கபட நாடகம் எல்லாம். இந்த முக்கியமான செய்தியினை வீரபாண்டியரிடம் தெரிவிப்பதற்காக இங்கிருந்து ஒற்றன் கிளம்பிச் செல்வான். இதனை கண்ட நம் சோழ படை வீரர்கள் அவனை கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் நடக்க இருக்கும் போரில் நானே தலைமை வகிப்பேன். பாண்டிய நாட்டு ஒற்றன் தன் மனதில், என்ன, இப்போரில் சுந்தர சோழன் தலைமையில் செல்ல போகிறார்களா? இதனை உடனடியாக நம் நாட்டிற்கு சென்று அமைச்சரிடம் தெரிவிக்க வேண்டும். இப்பொழுதே இவ்விடத்திலிருந்து செல்ல வேண்டும். பின்பு இவ்விடத்திலிருந்து உடனடியாக செல்கிறான் பாண்டிய நாட்டு ஒற்றன். இதனை கண்ட ஆதித்தன், நான் நினைத்தது சரிதான், இவன்தான் பாண்டிய நாட்டு ஒற்றன். சபாஷ் ஆதித்தா, வீரபாண்டியன் உன்னை சிறகடிக்கும் சிறு பறவை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நீயோ அவனை திசை மாறி போன திருடனை போல் ஓடி ஒழிய வைத்தவன் நீ. அந்த பயமாமனிடத்தில் துளி கூட இல்லாமல் உன்னை கண்காணிப்பதற்காக 2 ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறான், பார்த்தாயா? தந்தையே, வீறு கொண்டு புறவி ஏறி அவன் தலை கொய்து சிங்குருதியை திலகமாயிட்டு வருவேன். கவலைப்பட வேண்டாம். காவலரே, இங்கு வாருங்கள். இதோ செல்கிறான் அல்லவா? இவனை பின்தொடர்ந்து எங்கு செல்கிறான் என கவனித்துவிட்டு மீண்டும் அவன் இவ்விடத்திற்கு வரும் வரை பின்தொடர்ந்து வாருங்கள். இளவரசே, உத்தரவு. இது உடனடியாக செல்கிறேன். அதன் பிறகு பாண்டிய நாட்டு ஒற்றனை காவலாளி பின்தொடர்ந்து செல்கிறான். அப்பொழுது பாண்டிய நாட்டை கண்காணித்துக் கொண்டிருந்த சோழ படை வீரர்கள், காவலாளியே, நீங்கள் என்ன இந்த பக்கம் வந்திருக்கிறீர்கள்? படை வீரரே, இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு இவன் பாண்டிய நாட்டு ஒற்றனாக இருப்பானோ என சந்தேகம் ஏற்பட்டது. என் முன்னே செல்கிறானே, இவன் எங்கு செல்கிறான் என கவனிக்கச் சொன்னார். அதற்காகத்தான் நான் பின்தொடர்ந்து செல்கிறேன். சரி காவலாளியே, சென்று விட்டு வாருங்கள். பாண்டிய நாட்டு அமைச்சர் சிங்களவன் ஒற்றனிடம், எங்கே மற்றொருவன் வரவில்லையா? இல்லை அமைச்சரே, அவனுக்கு எதுவும் செய்தி கிடைத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆகையால் தான் நான் வந்திருக்கிறேன். சரி, என்ன செய்தியினை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? அமைச்சரே, நடக்க இருக்கும் போரில் சோழ நாட்டு மன்னரான சுந்தர சோழரை தலைமை வகிக்கப் போகிறார். ஆதித்தன் படைத்தளபதியாக செயல்பட போகிறாராம். இதனை படை வீரர்களிடம் ஆதித்தன் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது கேட்டு தங்களிடம் கூறுவதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். சரி, இதனை மன்னரிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரிடமும் தென்படாமல் இங்கிருந்து சென்று விடுங்கள். சோழ நாட்டு காவலாளி மீண்டும் அவ்வொற்றனை பின்தொடர்ந்து தஞ்சைக்கு செல்கிறார். அங்கு கண்காணித்துக் கொண்டிருந்த படை வீரர் ஒருவர், காவலாளியே, பின்தொடர்ந்து சென்றீர்களே, என்ன ஆயிற்று? படை வீரரே, இவன் பாண்டிய நாட்டு ஒற்றன் தான் நம் அரண்மனையில் இருக்கிறான். இச்செய்தியை ஆதித்தரிடம் உடனடியாக கூற வேண்டும். அப்பொழுது ஒற்றனுக்கு சிறப்பான விருந்து இருக்கிறது. ஆம் படை வீரரே, அதில் என்ன சந்தேகம்? நம் இளவரசரின் கோபத்திற்கு ஆளாகப் போகிறான். சரி படை வீரரே, சென்று வருகிறேன். அதே நேரத்தில் பாண்டிய நாட்டில் ஒற்றன் கூறிய செய்தியினை அமைச்சர் வீரபாண்டியரிடம் தெரிவிக்கிறார். அரசே, சோழ நாட்டில் இருந்து ஒற்றன் செய்தியினை கொண்டு வந்திருக்கிறான். அமைச்சரே, என்ன செய்தியினை கொண்டு வந்திருக்கிறான் அவன்? அரசே, சோழர்களுக்கும் நமக்கும் இடையே நடைபெற இருக்கும் போரில் சுந்தர சோழரை தலைமை வைக்கப் போகிறாராம். ஆதித்த கரிகாலன் படை வீரராக செயல்பட போகிறானாம். அப்படியா? சரி, நானும் அதற்காகத்தான் ஆசைப்பட்டேன். ஏனென்றால் மதுரை என்னிடமிருந்து கைப்பற்றியவன் சுந்தர சோழனே.
மீண்டும் அவன் தலை கொண்டு மதுரையை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். இங்கு அது நடக்காமல் சென்று விடுமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்படியென்றால் போருக்கான தேதியை அறிவித்து விடலாமா இளவரசே? அமைச்சரே, போருக்கான தேதியினை அறிவித்து விடுங்கள். இன்னும் 2 பகலில் போர் தொடங்கும் என. இச்செய்தியானது ஒற்றன் சென்ற பின் செல்ல வேண்டும். இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசே, இப்பொழுது செய்தியினை அனுப்பினால் சரியாக இருக்கும். அதே நேரத்தில் பாண்டிய நாட்டு ஒற்றனை காவலாளி பின்தொடர்ந்து வருகிறான். இருவரும் தஞ்சை கோட்டைக்குள் நுழைகிறார்கள். ஒற்றன் மறைமுகமாக பயிற்சி தளத்திற்கு செல்கிறான். காவலாளி சுந்தர சோழரும் ஆதித்த கரிகாலரும் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார். இளவரசே, இளவரசே, தாங்கள் கூறியது சரிதான். அவனை பின்தொடர்ந்து சென்றதில் அவன் பாண்டிய நாட்டு ஒற்றன் தான். இங்கு நடக்கும் செய்தியை பாண்டிய நாட்டுக்கு சென்று அமைச்சரிடம் கூறிவிட்டு மீண்டும் நம் நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறான். ஆதித்தா, இப்பொழுது நாம் என்ன செய்வது? தந்தையே, ஒற்றனை இப்பொழுது எதுவும் செய்ய போவதில்லை. போர் நடக்கும் வரை அவன் நம் கண்காணிப்பில் தான் இருக்க வேண்டும். போர்க்களத்தில் அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அரசே, பாண்டிய நாட்டிலிருந்து போருக்கான செய்தி வந்துள்ளது. போருக்கான செய்தியா? யாரிடமிருந்து வந்துள்ளது? பாண்டியர்களிடமிருந்து வந்துள்ளது. எப்பொழுது தேதியினை அறிவித்திருக்கிறான் அந்த வீரபாண்டியன்? அரசே, இன்னும் 2 பகலில் போர் தொடங்கும் என அறிவித்திருக்கிறான். போருக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை நான் படைவீரர்களுக்கு உடனே தெரியப்படுத்த வேண்டும். இதனை நான் பார்த்துக் கொள்கிறேன். காவலாளியே, போருக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது என நம் சிற்றரசர்கள், பழுவேட்டரையர்கள் என அனைவரிடமும் தெரியப்படுத்துங்கள். அனைவரும் தஞ்சைக்கு நாளை வர வேண்டும். போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும். தந்தையே, இப்பொழுது நான் படை வீரர்களிடம் செல்கிறேன். படைத்தளபதி குலசேகரா, புவியரசா, அனைவரும் இங்கு வாருங்கள். படை வீரர்கள் அனைவரையும் அழைத்து வாருங்கள். இதோ உடனடியாக அரசே. பின்பு அனைவரும் வந்த பின் பாண்டிய நாட்டில் இருந்து போருக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. படைத்தளபதிகளே, படை வீரர்கள் அனைவருக்கும் பயிற்சியை இனி தீவிரப்படுத்துங்கள். இனி நடக்க இருக்கும் ஒவ்வொரு போரும் மிகவும் முக்கியமானது. இதன் மூலமாகத்தான் நம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த முடியும். படை வீரர்களே, போர் செய்வது மிகவும் சுலபம்தான். முதலில் எதிரிகளின் பால் நம் மீது படாமல் பார்த்துக் கொள்வதே தனி கலைதான். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நம்மால் முடிந்தது ஒருவரோ இல்லை 2வரோ கொல்ல வேண்டும். இதுவே போர். இளவரசே, இது எமது முன்னோர்களின் கனவு, எனது மக்களின் வேதம். கனவை நிறைவேற்றுவதற்காக எங்கள் உயிரையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயார்தான். அதே நேரத்தில் வீரபாண்டியர் போரில் வெற்றி பெறுவதற்காக பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அமைச்சரே, படைத்தளபதிகளே, நம் படை வீரர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கப்படுகிறதா? என் மனதில் என்ன தோன்றுகிறது என்றால், படை வீரர்களின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும் போதாது, இறைவனும் நம் பக்கம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அமைச்சரே, இன்று நீங்கள் பார்ப்பனச்சேரிக்கு சென்று பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே நடக்க இருக்கும் போரில் பாண்டியர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று யாகம் நடத்த சொல்லுங்கள். நடக்க இருக்கும் போரில் பாண்டியர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் தங்களுக்கு தகுந்த பிரம்மதேயங்கள் வழங்கப்படும் என்று கூறுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை முடித்துவிட்டு நீங்கள் வரும் வழியில் சில படை வீரர்களை வைத்துக் கொண்டு எருதுவை வெட்டி பலி கொடுங்கள் நம் கொற்றவை அம்மனுக்கு. இப்போரானது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையேயான போர். நம் நாட்டை மீட்பதற்கு இது முக்கியமான போர். அரசே, நீங்கள் கூறுவதை உடனடியாக செய்து முடிக்கிறேன். இப்பொழுதே பார்ப்பனச்சேரிக்கு செல்கிறேன். பாண்டிய நாட்டு அமைச்சர் சிங்களவன் பார்ப்பனச்சேரிக்கு தனது படை வீரர்களை திரட்டி கொண்டு செல்கிறார். சோழ நாட்டு படை வீரர்கள், படை வீரர்களே, அரண்மனையிலிருந்து செல்கிறார்கள். வாகனங்கள் பின்தொடர்ந்து செல்லலாம். அதன் பிறகு பாண்டிய நாட்டு அமைச்சர் பார்ப்பனச்சேரிக்கு செல்கிறார். அங்கு சென்று பார்ப்பனர்களிடம், நான் பாண்டிய நாட்டு அமைச்சர் சிங்களவன். எங்களின் மன்னன் தங்களிடம் செய்தியினை கூறச் சொல்லி இருக்கிறார். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடக்க இருக்கும் போரில் பாண்டியர்கள் வெல்ல வேண்டும் என்று நீங்கள் யாகம் நடத்த வேண்டும். பாண்டியர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக தங்களுக்கு தகுந்த பிரம்மதேயங்களும் பட்டியங்களும் வழங்கப்படும். உடனடியாக யாகத்தை நடத்துகிறோம். ஏனென்றால் சோழர்கள் ஆட்சியில் தங்களுக்கு பிரம்மதேயங்கள் ஏதும் வழங்கப்படவில்லை. தாங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறோம். இதனை அறிந்த சோழ படை வீரர்கள் மீண்டும் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். செல்லும் வழியில் பாண்டிய நாட்டு அமைச்சர் சில படை வீரர்களை வைத்துக் கொண்டு பூஜை செய்து கொண்டிருக்கிறார். போரில் பாண்டியர்கள் வெல்ல வேண்டும் என்று எருதினை பலி கொடுக்கிறார். இதனை கண்ட சோழ படை வீரர்கள், பாண்டியர்கள் இதனை செய்வதன் மூலம் சோழர்களிடமிருந்து வெற்றி பெற்று விடுவார்களா? கண்டிப்பாக ஒருபொழுதும் நடக்காது. அது மட்டும் வீரபாண்டியன் போர்க்களத்திலிருந்து பயந்து செல்லாமல் இருந்தால்தான் வெற்றி பெறுவார்கள் பாண்டியர்கள். நம் இளவரசரை எதிர்த்து என்ன செய்தாலும் அது தோல்வியில்தான் முடியும் அல்லவா? அது என்னவோ உண்மைதான். படைவீரரே, சரி, வாருங்கள், பின்தொடர்ந்து செல்லலாம். சோழ படை வீரர்கள் மீண்டும் பின்தொடர்கிறார்கள். பாண்டிய அமைச்சர் சிங்களவன் வீரபாண்டியரிடம் செல்கிறார். படைவீரரே, இச்செய்தியினை உடனடியாக இளவரசர் ஆதித்யரிடம் தெரிவிக்க வேண்டும். நான் இவ்விடத்தில் இருந்து செல்கிறேன். நீங்கள் இங்கிருந்து கொண்டு பாண்டியர்களை கண்காணித்துக் கொண்டிருங்கள்.
அதே நேரத்தில் ஆதித்தரின் ஆணைக்கிணங்க காவலர்கள் சோழ நாட்டிலிருந்து போருக்கான தேதி அறிவிக்கப்பட்டுவிட்ட செய்தியை சோழ நாட்டு சிற்றரசர்களிடமும் பழுவேட்டரையர்களிடமும் தெரிவிக்கிறார்கள். சோழ நாட்டு சிற்றரசர்கள் காவலரிடம், காவலரே, நீங்கள் இவ்விடத்திலிருந்து செல்லுங்கள், நாங்கள் பின்தொடர்ந்து வருகிறோம். அரசே, எங்களை மன்னித்து விடுங்கள், அது மட்டும் நடக்காது. அனைவரையும் கையோடு அழைத்து வர வேண்டும் என்று ஆதித்தரின் கட்டளை. காவலராகிய நாங்கள் கட்டளையை மீற முடியாது. நான் இங்கே இருந்து கொண்டு தங்களை அழைத்துச் செல்கிறேன். அதன் பிறகு சிற்றரசர்கள் தன் நாட்டில் இருந்து சோழ நாட்டை நோக்கி படையெடுக்கிறார்கள். சோழ நாடும் பாண்டிய நாடும் சேவூர் போருக்காக ஆயுத்தமாக தயாராகுகிறார்கள். போர்க்களத்தில் யார் வெல்லப் போகிறார்கள், சோழர்களா பாண்டியர்களா? இதனை தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.